ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான திருமலை திருப்பதி தரிசன நிலவரம் எப்படி இருக்கு, அதே போல இன்னைக்கு மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் திருமலையில என்னென்ன ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்கிறதுக்கு இருக்கு, எந்த நாட்கள்ல நடக்குது, அதே போல இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை எந்த நாள்ல நடக்க போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் தொடர்ச்சியான விடுமுறை அப்படின்றனால திருமலையில கூட்டம் வந்து அதிகமாகிருச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாப்பீங்க. நாளைக்கு நம்ம தரிசனம் போறோம், க்ரௌட் எப்படி இருக்கும், தரிசன நேரம் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா நிறைய நண்பர்கள் தரிசனம் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டெலிகிராம் ஆகட்டும், அது போல நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகள் நீங்க தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்ல ஒரு கம்மியான அளவு தான் டிக்கெட் வந்து இருந்ததுங்க. ஸோ இன்னைக்கான குவார்ட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சது. நாளைக்கான டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலயுமே ஒரு 200-300 டிக்கெட் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருந்தது. அதே போல பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிட்டு அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறதுக்கான அப்டேட் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கான டோக்கன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு நாளைக்கான ஏர்லி மார்னிங் 3 மணியோட ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியா நாங்க நடந்து போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா நமக்கு மே 1ஆம் தேதிக்கான டிக்கெட்ஸ் வந்து ஸ்ரீவாரி மெட்டுல உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. நைட்டு 8, 9, 10 மணிக்கான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு 1693 டிக்கெட் பக்கமா அவைலபிள் வந்து இருக்கு. காலையில எப்பவுமே நடைபாதையில போறதுல நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா 3 மணிக்கு மேல டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே நான் ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறேன்னா 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு நடைபாதையே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். நாங்க நடந்து போகல, பஸ்ல தான் போலான் இருக்கோம், இல்லைன்னா நாங்க கார்ல 2 வீலர்ல இந்த மாதிரி போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே பேக் சைட்லயே 2 கவுண்டர் இருக்கு. இதுல விஷ்ணு நிவாசத்துல கூட்டம் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்றது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கூட நமக்கு போட்டோஸா வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 டேஸா வந்து ஒரு 2 ஸ்டேட்டோட கவர்னர் திருமலைக்கு வந்தனால தரிசன நேரம் 300 ரூபா டிக்கெட்டுக்குமே ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல டைரக்டா போகக்கூடிய தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்குமே லைன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 மணி நேரம் ஆகுது டைரக்டா போகக்கூடிய டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு. டிக்கெட் வாங்கணும்னா கண்டிப்பா ஆதார் கார்டு ஒரிஜினலோ ஜெராக்ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க போன்ல போட்டோவா வச்சிருந்தா கூட யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களோட ஆதார் கார்டு மிஸ் ஆகி நீங்க வந்து ஜெராக்ஸ் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சிம்பிளா நீங்க ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. நம்ம இந்த சேனல்லே கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு இல்ல, ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வீடியோவும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து எடுத்துக்க முடியும். எங்க இருந்துமே நம்ம வீட்டுல இருந்து போகும்போது ஆதார் கார்டு மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம எந்த இடத்துல இருந்து நம்மளோட ஆதார் கார்டு எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த வீடியோ தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். டைரக்ட் தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டா இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்லயும் திவ்ய தரிசன டோக்கன்லயும் 3ல இருந்து 7 மணி நேரம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம். இதுல வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட சில டைம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க அப்படின்றது தான் பிரசன்டான அப்டேட்டா வந்து இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மே மாசத்துல நாங்க தரிசனம் போறோம். என்னென்ன விழாக்கள் வந்து திருமலையில நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மே 5ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குங்க. ஸோ அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. யாராவது மே 5க்கு நீங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நான் வந்து திடீர்னு தரிசனம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாலும் தாராளமா நீங்க போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். பௌர்ணமியில கருட சேவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. மே இன்னைக்கு வந்து சர்வ ஏகாதசி. இன்னியோட ஸ்ரீ பத்மாவதி சீனிவாசரோட பரிணயோற்சவம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 3 நாள் வந்து திருமலையில அந்த ஃபெஸ்டிவல் நடந்தது. ஸோ இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. மே 4ஆம் தேதி வந்து நிரிசிம்ம ஜெயந்தி, மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா ஜெயந்தி, அதே மாதிரி அனந்தாழ்வார் சாத்துமோரா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. மே 5ஆம் தேதி தான் நான் சொன்ன பௌர்ணமி கருட சேவை. மே மாசத்துக்கான பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்கு. அன்னைக்கு வந்து கூர்ம ஜெயந்தியும் வந்து இருக்கு. அது இல்லாம மே 7ஆம் தேதி வந்து பராசரப்பட்டர் வருஷ திருநக்ஷத்திரம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலும், மே 14ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி,
மே 24ஆம் தேதி வந்து நம்மாழ்வார் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு வந்து சிறப்பு சகஸ்கர கலசாபிஷேகம் வந்து நடக்குது. இது வந்து மே 28ஆம் தேதி நடக்குது. மே 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஸ்ரீ வரதராஜ சுவாமி ஜெயந்தி வந்து நடக்குது. ஸோ இது வந்து திருமலையில ஒரு டைமுமே வந்து ஒரு மாசமும் என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மே 5ஆம் தேதி தான் பௌர்ணமி கருட சேவை அப்படின்றது அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்லேயே வந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக வந்து இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல செக் பண்ணி பாருங்க. கோவிந்தராஜ சுவாமியில செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் விஷ்ணு நிவாசமும் கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு நிவாசம் கொஞ்சம் கூட்டம் குறைவா தான் இருக்கு. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே ஹெவி க்ரௌடு தாங்க. எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது அங்கதான் சீக்கிரமா டிக்கெட் வந்து தீந்துரும். நாளைக்கான ஏர்லி மார்னிங் டிக்கெட்டுமே இன்னைக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து முடிஞ்சுது. டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 24 மணி நேரம் 30 மணி நேரம் அப்படின்றது நம்ம லைன்லயே வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்குன்னு ஒரு ஸ்லாட் டிக்கெட் இருக்கும். அந்த டைமுக்கு 1 ஹவரோ 2 ஹவருக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம சாமி வந்து ஈஸியா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நேத்து திருமலையில ஸ்ரமதானம் அப்படின்ற கிளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின டிடிடி ஒரு அஃபிஷியலா ஒரு ப்ரெஸ் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோஸும் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. திருமலையை வந்து கிளீனா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக திருமலையில இருக்கக்கூடிய இஓ ஆகட்டும், அதே போல வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப் எல்லா அஃபிஷியல்ஸுமே சேர்ந்து இந்த ஸ்ரமதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த திருமலை ஃபுல்லா கிளீன் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதோட போட்டோஸ் தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிளீனாக வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் கிளீனாக இருக்கு சுத்தமாக இருக்கு அப்படின்னும் போது அந்த இடம் நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான பிளேஸாக தான் வந்து இருக்கும். நாங்கள் நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் தரிசனம் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வரலாமான்னா தாராளமாக போங்க. பட் டைரெக்டாக போகக்கூடிய தரிசனத்தில் மட்டும்தான் டைமிங் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் டிக்கெட் வாங்கி தரிசனம் பண்ணீங்கன்னா 30 நாள் கண்டிப்பாக ஆயிருக்கணும். திவ்ய தரிசனமா இருந்தாலும் 30 நாள் ஆனாதான் நம்ம இன்னொரு டைம் வாங்கிக்க முடியும். சேம் டேல திவ்ய தரிசன டிக்கெட் நீங்க வேற எந்த டிக்கெட்டும் ஆதார் கார்டு வச்சு வாங்கல அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். இப்ப மே மாசத்துக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஆதார பேஸ் பண்ணி புக் பண்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு தரிசனம் பாக்குறதுக்கு மற்றவங்க அந்த தரிசன டிக்கெட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு காலையில ஒரு 9:50 அந்த மாதிரி டைம்ல ஒருத்தர் வந்து இங்க விஷ்ணு நிவாசத்துல இருந்து ஷேர் பண்ண போட்டோ ஒரு 9:50க்குலாம் வந்து நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட்டோட டிக்கெட் ஒரு 100 டிக்கெட் தான் வந்து இருக்கு. க்ரௌட் வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல நீங்க டைரக்டா ரூம் புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல போய் தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். காலையில ஏர்லி மார்னிங் வந்து ஹெவி க்ரௌட் இருந்ததை பார்க்க முடிஞ்சதா இருந்தது. இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல புக் பண்ணவங்க சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் அதாவது நம்மளோட அக்கமடேஷன் காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்னன்னா கவுண்டர்ல ஆள் இல்லை அப்படின்றதுனால எல்லாருமே போயிட்டு வந்து செல்ஃபா அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல எஸ்எம்எஸ் வந்து அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வந்து வந்துருச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மானிட்டர்லேயே ஷோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து நாங்களே வந்து போயிட்டு செல்ஃபா வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அக்கமடேஷன் ஸ்கேன் வந்து நாமளே பண்ணிக்கலாம். வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள அலாட்மெண்ட் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி காலையில ஒரு 7:40க்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா இன்னைக்கு யாருமே கவுண்டர்ல இருக்கல, நாங்களே போய் ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அவங்களே ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்க, மெசேஜ் வந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ஸோ இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து இன்னைக்கு விஷ்ணு நிவாசத்துல காலையில டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாரும் எப்படி வெயிட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. சில பேர் அங்கேயே வந்து தூங்கிடுறாங்க, சில பேர் வந்து வெளியில உட்காந்து இப்படி வெயிட் பண்றாங்க. மற்ற கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் அதை கம்பேர் பண்ணும்போது இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நைட்டே நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுவுமே இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல ஷேர் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது மட்டும் இல்லாம இது விஷ்ணு நிவாசத்துல இன்னைக்கு காலையில லைன்ல நிக்கிறவங்களோட க்ரௌட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றதுக்காக போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு காலையிலயோ இல்லைன்னா நைட் டைம்லயோ அங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் காலையில ஒரு 7, 8, 9 மணி இந்த மாதிரி ரீச் ஆனீங்கன்னா கூட நார்மல் டேஸ்ல நமக்கு அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் கூட வந்து கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போல தொடர்ச்சியா நம்ம டெய்லியுமே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட் ஆகட்டும், நடைபாதையில போகக்கூடிய டிக்கெட் ஆகட்டும், என்ன டைமிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை காலையில செக் பண்ணுங்க. நம்ம ஷார்ட்ஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பத்மாவதி பரணியோற்சவம் அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவலோட போட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. இன்னைக்கு யாராவது திருமலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. திருமலையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பார்க்கறதுக்கே வந்து நமக்கு 2 கண்ணுமே பத்தாது. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.